100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசி நேயர்களே, அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக உங்களுக்கு நிச்சயம் இருக்குமா? என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? நடப்பதையெல்லாம் சாதகமாக அமையுமா? குடும்பம், தொழில், பொருளாதாரம் இவையெல்லாம் எப்படி அமையும்? பணவரவு வந்து கொண்டே இருக்குமா? என்ன செய்யணும்? கடன் பிரச்சனைகள் தீருமா? ஏகப்பட்ட குழப்பங்கள் மனதில் இருக்கின்றது, அனைத்தும் விலகுமா என்று பல்வேறு குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகின்றது. அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா சற்று கடினமான மாதமாக இருக்கக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் பல தடைகள் உருவாகும், பல தாமதங்கள் உருவாகும். பண பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உங்களை மிக பெரும் பாடுபட வைக்கும், திண்டாட வைக்கும் என்றே சொல்லலாம். மாத தொடக்கத்தில் 10வது வீட்டில் குரு மற்றும் புதன் இருப்பது உங்களுக்கு சில நல்ல பலன்களை கிடைக்க உதவி செய்கின்றது. உங்களின் பணி சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதால் வேலைக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். கடின உழைப்பு, புத்திசாலித்தனம் இவை யாவும் உங்களுடைய வேலையில் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயம் இருக்கும். இதன் காரணமாக வேலை செய்கிற இடத்துல மிக பெரும் உயர் பதவிகளை அடையக்கூடிய யோகமும் நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். குரு மற்றும் புதன் 4வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் குடும்ப சூழல் நன்றாக இருக்கும். ஆனால் கல்வியில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இதன் விளைவாக மனம் இயல்பாகவே படிப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை மாறி படிப்பை விட்டு மற்ற பகுதிகளில் கவனத்தை செலுத்த நேரிடும். அதனால் சற்று எச்சரிக்கையாக மாணவர்கள் இருக்க வேண்டும். 5வது வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் சனியுடன் 8வது வீட்டிற்கு மாறுவதால் கல்வியில் பல்வேறு இடையூறுகள் நிச்சயம் ஏற்படும். 10வது வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவும் புதனும் 4வது வீட்டை முழுமையாக பார்ப்பதால் குடும்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். அவங்களுடைய உடல்நிலை கவலைக்குரிய வகையில் இருந்தால் இந்த மாதம் நிச்சயம் ஒரு அருமையான உடல்நிலை அமையும் அப்படின்ட்டு சொல்லலாம். 8வது வீட்டில் சனியும் செவ்வாயும் உங்களுடைய 2வது வீட்டில் முழு அம்சத்தோடு இருப்பாங்க. செவ்வாய் உங்களுடைய 3வது வீட்டை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் சில சண்டைகள் அல்லது சச்சரவுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே எச்சரிக்கையாக இருங்க. எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் அவங்க கிட்ட பேசுவதை தவிர்த்திடுங்க. 5வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் சனியுடன் 8வது வீட்டில் இருப்பதால் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். காதலியின் அல்லது காதலரின் நடத்தை ஆக்ரோஷமாக இருக்கலாம். பேச்சுகள்லையும் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை நீங்கள் காணலாம். ஆகையால் காதல் உறவு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடும் என்றே சொல்ல வேண்டும். உடல்நல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. குரல் மற்றும் நடத்தையிலையும் சில மாற்றங்கள், அதாவது பேச்சு மற்றும் நடத்தையிலையும் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருப்பதை நீங்கள் நிச்சயம் உணரலாம். இது உங்களுக்கு எரிச்சல் அடையவும் செய்யலாம். ஒருவரின் உடல்நல குறைவால் மாமியாரின் தரப்பிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சியின் விளைவாக சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் சிறப்பாக இருக்கின்றது. பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமோகமாக இருக்கின்றது. மாத தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் 8வது வீட்டில் இருப்பதால் எந்த வகையான அறுவை சிகிச்சையாக இருந்தாலும், உடல்நல குறைவாக இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ஏற்ற இறக்கமான இரத்த அழுத்தம் அல்லது இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள், உடல் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம்
முடிவுக்கு வரும் என்றே சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான மாதமாக இந்த மாதம் இருந்தாலும் சில பல ஏற்றத்தாழ்வுகள், சில பல பிரச்சனைகள் குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில், புதுசாக திருமணம் ஆகும்போதோ அல்லது வாழ்க்கை துணையுடனோ, குடும்பத்தில் தாய் தந்தையுடனோ ஏகப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகள் உருவாகி மறையும் அப்படின்ட்டு கூட நிச்சயம் சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கப் போகின்றது. விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்க போகின்றது. வியாபார வளர்ச்சி பற்றின சிந்தனை அதிகரிக்கப் போகின்றது. எதிர்பார்த்த நிதி உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலனை காண போறீங்க. புதிய வேலை பற்றின சிந்தனைகள் அதிகரிக்கப் போகின்றது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் வரப்போகின்றது. இனிமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிக்கக்கூடிய கடகம் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காம நேரடியாக நீங்களே செய்வது தான் நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கு ஏற்ற பலனையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிடும். எதிர்பார்ப்புகள் குறையும். காரிய தடை அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலைதூக்கும். அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக வந்து பேசி எரிச்சலை உண்டாக்குவாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாத காலகட்டம் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பதுதான் நன்மையை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவங்கள் எதிலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களை வந்து சேரும். இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி சற்றும் நெருக்கம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை நிச்சயம் சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து அனைவருடைய பாராட்டையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். தடை தாமதம் ஏற்படும். வீண் அலைச்சல்கள் உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கப் போகின்றது. சொத்துக்களை அடைவதில் தடைகள் இருந்தால் அது அனைத்தும் நீங்கும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலையும் சில நேரங்களில் வரும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கவனமாக இருக்கணும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களிடம் யாராவது எதிர்த்து பேசி உங்களை மனம் கலங்க வைத்திருந்தாலோ அல்லது சோதனைகளை கொடுத்திருந்தாலோ அது அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஏப்ரல் மாதம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு அமோகமான மாதமாக, உச்சத்தை தொடப்போகும் மாதமாக நிச்சயம் இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை இதுதான் உங்களுடைய வாழ்வை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வழிவகுக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப் போகின்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து வாழ்வின் உச்சத்தை தொட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது உங்களுக்கு மிக பெரும் ஒரு உயர்வை தரும், வெற்றியை தரும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக
நிச்சயம் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தெய்வ வழிபாட்டால் அனைத்தையும் பெற முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பழனி முருகப்பெருமானை வணங்கினால் உங்களை பல வகைகளிலும் நன்மைகள் வந்து சேரும். இத்திருத்தலத்திற்கு சென்று வந்தால் பல பிரச்சனைகளும் விலகி வாழ்வில் முன்னேற்றத்தை பெறலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை கடகம் ராசிக்காரர்கள் லைக் பண்ணுங்கள்.